இன்று நாங்கள் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன், ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் மற்றும் ட்ரெண்ட் லைன் இந்த மூன்றையும் வைத்துக்கொண்டு எவ்வாறு ஒரு வெற்றிகரமான ட்ரேடை எடுப்பது என்பது தொடர்பாக பார்ப்போம். அதற்கு முன்னர் டிஸ்க்ளைமரை பார்த்துவிட்டு வருவோம். டிஸ்க்ளைமர்: முதலில் நாங்கள் இங்கே ட்ரெண்ட் லைனை தான் கீற போகிறோம். ட்ரெண்ட் லைனை கீற போகிறோம். ட்ரெண்ட் லைன் இவ்வாறு வந்திருக்கிறது. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிவிட்டது. அவர் ஹை என்று வந்த மார்க்கெட் லோ ஹையை வைத்து விட்டு விட்டது. இப்போது எனக்கு பிரச்சனை வருகின்றது, ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனை நாங்கள் பாவிக்க வேண்டிய தேவை இங்கே இருக்கின்றது. ஏன் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனை பாவிக்கின்றோம் என்று சொன்னால், ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் எங்களுக்கு 3 விதமான விடயங்களை எங்களால் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனை வைத்துக்கொண்டு கண்டுபிடிக்க முடியும். அதாவது ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் இருக்கின்றது. அப்போ டவுன் ட்ரெண்டில் எங்களுக்கு அப்போ சப்போர்ட் பெறும் போய்கொண்டிருக்கு. அப் ட்ரெண்டில் எங்களுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டை உடைத்து விட்டதா, ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி கொண்டிருக்கின்றதா, அதை நாங்கள் ஆர்எஸ்ஐயில் ஹிடன் டைவர்ஜென்ஸ் சொல்லுவோம். ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் அல்லது ட்ரெண்ட் ப்ராஃபிட் டார்கெட்டை அடைந்து விட்டதா. அதாவது ஃபிபனாச்சியை கீறுவதற்கு முன்பு நாங்கள் பாத்தை கீறுவோம். பாத்தை பாருங்கள், இங்கிருந்து கீறுகிறேன். பார்த்து ஹையர் ஹை, ஹையர் லோ, பிறகு பிடிக்கிறோம். ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. இங்கே லோ ஹை வந்து விட்டது. ஓகே, இப்போ எங்களுக்கு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனை கீறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்போ நாங்கள் இதில் எடுக்கணும் சொன்னால், நாங்கள் ரெண்டு லைனை கீறிட்டோம். இதில் 2 லைன் முடிஞ்சு, எங்களுக்கு தெரியுது மார்க்கெட் முடிஞ்சு. ஓகே, பிரச்சனை இல்லை. ரெண்ட் இதை வெட்டி கொண்டு வந்துட்டு, இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் போய் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அப்படின்னு சொன்னால், நாங்கள் அதுக்கு முதல் இருக்கிற ஆரம்ப புள்ளியான ட்ரெண்ட்ல இருந்து எடுக்கணும். அப்போ இதில் இருந்து நாங்கள் எடுப்போம். அப்போ நான் இப்போ ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் பாருங்கள், ட்ரெண்ட் பேஸ் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனில் தட்டி விட்டு செலக்ட் பண்ணி விட்டு, அப்படி இதில் வச்சுக்கொண்டு, அப்போ ஆரம்ப புள்ளி இந்த ட்ரெண்டின் ஆரம்பம் என்ன, இந்த உயர்வு வாரதுக்குரிய ஆரம்பம், அதாவது லோங்குக்குரிய ஆரம்பம், பிறகு அதன் முடிவு, பிறகு புல் பேக், விழுங்கள். அப்படி இப்போது நான் இந்த மூவில் இருந்து இதுக்கு கீறி இதை எடுத்து நான் இதுல இருந்து இதுக்கு எடுத்து, அதாவது ட்ரெண்ட் பேஸ் ட்ரெண்ட் ஆரம்பத்திலிருந்து ட்ரெண்டின் முடிவுக்கு எடுத்து, அப்புறம் அதிண்ட புல் பேக்கு எடுத்து, அப்புறம் நேராக அப்படி இழுத்தேன். இழுத்தா எங்களுக்கு 61% வட்டியில் மார்க்கெட் முடிகிறதா காட்டு. சரிதான், 62% வட்டியில் மார்க்கெட் முடிகிறதா காட்டு. இது ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன். அப்போ ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கோல்டன் பாயிண்ட்ல மார்க்கெட் டைவர்சிஃபை ஆகிட்டு, அதாவது டைவர்சிஃபை ஆகிட்டது, டைவர்ஜென்ஸ் நடந்து விட்டது என்று காட்டுகின்றது. அதைத்தான் ட்ரெண்ட் லைனும் காட்டுகிறது. அப்போ எங்களுக்கு ஒரு விளக்கம் விட்டது, இதற்கு மேல் சந்தை மேலே போவதற்கு வாய்ப்பில்லை என்று விட்டு நாங்கள் இதில் வச்சு வந்ததிலிருந்து நாங்கள் உடனடியாக இங்கே வாங்கியதை இங்கே விட்டு விட்டு சந்தையை விட்டு வெளியே வந்து விடுவோம். அது மட்டுமில்லாமல் நாங்கள் ஆர்எஸ்ஐக்கு வருவோம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், ஆர்எஸ்ஐயை நாம் தெளிவாக இருப்பதற்கு லைட் நீளம், இங்கே ஹை வந்திருக்கிறது, இங்கே லோ ஹை வந்திருக்கு. ஆர்எஸ்ஐ எங்களுக்கு தெரியுது, இதில் ஒரு டைவர்ஜென்ஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைந்து விடுங்கள். ட்ரெண்ட் லைன் வரைந்ததின் பிற்பாடு கட்டாயமாக
உடனடியாக நாங்கள் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் பயன்படுத்துவதனால் இங்கே நாங்கள் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனை வரைவதற்கு முன்னர் இந்த பாத்தை வரைய வேண்டும். எவ்வாறு மார்க்கெட் குறைந்து கொண்டு வருகிறது பாருங்கள். முதலில் நாங்கள் பாத்தை வரைய வேண்டும். பாத் வரைவதற்காக இங்கே இருந்து நான் வரைகின்றேன். லோ குறைநிலை சந்தம் என்றபடியா லோன்னு சொல்லப்படும். லோவ ஹை மூவ் புல் பேக் மூவ் வந்து 2 மூவ்கள், அதாவது சந்தையில் 2 விதமான மூவ்மெண்ட்டுகள் இருக்கின்றன, நகர்வுகள். ஒன்று வந்து கரெக்டிவ் மூவ்னு சொல்வார்கள், மற்றது வந்து இம்பல்ஸ் மூவ்னு சொல்வார்கள். கரெக்டிவ் மூவ், இம்பல்ஸ் மூவ். கரெக்டிவ் மூவ், இம்பல்ஸ் மூவ். இம்பல்ஸ் மூவ்னு சொல்றது 2க்கு உகந்ததாக போகின்ற அந்த நகர், அதைத்தான் இம்பல்ஸ் மூவ்னு சொல்வார். கரெக்டிவ் மூவ்ன்றது 2க்கு எதிராக போகின்ற அந்த மூவ். இப்போ பாருங்கள், இது ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். அப்போ டவுன் ட்ரெண்ட் என்றபடியா 2க்கு ஆதரவாக போகின்றது வந்து இம்பல்ஸ் மூவ். ஒரு இம்பல்ஸ் மூவ், 2 இம்பல்ஸ் மூவ், 3 இம்பல்ஸ் மூவ், 4 இம்பல்ஸ் மூவ். கரெக்டிவ் மூவ்ன்றது 2க்கு எதிராக போகுது. பாருங்க, இது 2க்கு எதிராக போகுது, உயர்ற மாதிரி. இது ஒன்று 2, இது 2 3. சரி, ஒன்று வரும், மாறி. முதலில் நாங்கள் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் பெற வேண்டுமாயின் ஒரு இம்பல்ஸ் மூவின் ஆரம்ப புள்ளியிலிருந்து அதன் முடிவு புள்ளிக்கு கீறி அதன் பின்னர் கரெக்டட் மூவின் முடிவு புள்ளியை கீற வேண்டும். இப்போது நாங்கள் கீறுவோம். பாருங்கள், ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் அதில் கிடக்கின்றது. 10 பேஸ் எக்ஸ்டென்ஷன், 10 பேஸ். சரி, இதிலிருந்து நாங்கள் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் கீற போகிறேன். இழுப்போம், அப்படியே நேரம் இழுக்க வேண்டிய அந்த இதில். சரி, இழுத்தீங்களேன்னா உங்களுக்கு தெரியுது, ஒரு இடத்தை கீறினதுக்கே எங்களுக்கு காட்டி விட்டு இதில் வச்சு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட விடுதலை வச்சு முடிய போகிறேன். அதுக்கு அடுத்த மூவில் நாங்கள் எங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து இதில் வெட்டினபடியால் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு முன்னர் இருக்கின்ற இம்பல்சிவ் மூவின் ஆரம்ப புள்ளியில் வைத்து நாங்கள் கரெக்டட் மூவுக்கு கீறுவோம். இப்போ நான் இதனை அழிக்கின்றேன். 61.8 பெஸ்ட், 1.8 பெஸ்ட், 61.8 பெஸ்ட், 50 வந்து கோல்டன், 100 வந்து ஒரு அதிகூடிய, 100 வந்து ஒரு அதிகூடிய உச்சம். ஆகவே அதிகூடிய உச்சத்தை ட்ரெண்ட் வந்து எங்களுக்கு தொட்டதமையின் இந்த 100 காட்டுகின்றது. அதன் பின்னர் தான் இந்த டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கின்றது என்றபடியினால் இங்கே எங்களுக்கு ஒரு விடயம் விளங்குகின்றது. 61.8ஐயும் தாண்டி விட்டு 61.8ஐயும் தாண்டி விட்டதும் அதேபோல 50ஐயும் தாண்டி விட்டது. எனவே இந்த மார்க்கெட் ஆனது அப் ட்ரெண்டுக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதனை நாங்கள் அறிகின்றோம். சரிதான்? அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு வந்த மார்க்கெட் தனது நிலையில் இருந்த மாறி அப் ட்ரெண்ட் நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் இதில் காண முடிகிறது. ஆகவே இங்கே வந்து சந்தையானது இறங்கு நிலையிலிருந்து ஏறு நிலைக்கு செல்வதனை எங்களுக்கு ட்ரெண்ட் லைனும் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனும் காட்டி நிற்கின்றது. இதுடன் சேர்த்து நாங்கள் RSI டைவர்ஜென்ஸை பார்க்க முடியும். பாருங்கள், RSI இங்கே வந்து எங்களுக்கு தெரிகிறது RSI வந்து 30ஐ முட்டி இருக்கிறது. 30ஐ முட்டியதன் பின்னர் RSI டைவர்ஜென்ஸ் ஆகியிருக்கின்றது. இதிலே வைத்து பாருங்க. சரிதான்? இதில் விடத்தில் வச்சு பாருங்க, உங்களுக்கு வடிவா விளங்கும். சரி, இப்படியே பாருங்க.
இதுல வந்து எங்களுக்கு ஹய லோ வந்திருக்கின்றது. சரிதானே? ஆனால் இதுல வந்து RSIயின் ஹை வந்திருக்கின்றது. பாருங்கள். சரி. இப்ப RSI வந்து டைவர்ஜென்ஸ் ஆகியிருக்கு. இங்கே ஹய லோ வருகின்ற பொழுது RSIயில் ஹை வந்திருக்கின்றது. RSIயில் ஹை வந்து வந்திருக்கின்றது. RSIயில் வந்து ஒரு ஹை வந்து. ஆகவே எங்களுக்கு விளங்கிவிட்டது இங்கே சந்தை வந்து தனது நிலைமையினை மாற்றி வேறு நிலைக்கு மாறுகின்றது அல்லது மாறுகின்றதற்கு முயற்சிக்கின்றது என்பதனை கண்டுபிடித்து விட்டோம். RSIயை வைத்து நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். அப்ப ட்ரெண்ட் லைனை வைத்து கண்டுபிடித்து விட்டோம். ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷனை வைத்து கண்டுபிடித்து விட்டோம். RSIயை வைத்து கண்டுபிடித்து விட்டோம். சரி. ஆகவே மூன்று இண்டிகேட்டர்ஸ் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுகின்றது சந்தை வந்து தனது நிலைமையினை மாற்றிவிட்டது என்பது. இந்த வீடியோவை பார்த்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றிகள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதுடன் தயவு செய்து இந்த வீடியோவினை விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். மிக்க நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும்.